ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாட்டர்டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்ச உடனே முத்தம் தூத்து துளிச்சு கோலம் போட்டுட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் குட்டீஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிச்சு. கார்டனுக்கு போய் 2 ஃப்ளார்ஸோட ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது என்ன ஃப்ளார் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடிக்குமா எனக்கு அடிக்க முடியுமா ப்ளீஸ்ப்பா, நான் அடிக்க வரேன். வர்றேன். எல்லாரையும் குளிப்பாட்டி விட்டதுக்கப்புறம் இந்த தடவை சிவானியை வந்து ஹரிஷ் கூட பேரப் பண்ணி விட்டாச்சு. மிடில் பிறந்தா இது ஒன்று, எங்கேனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பேரும் டிஃப்ரெண்ட் போஸஸில் ஃபோட்டோ எடுத்தாங்க. வந்து கிச்சன் செட்டில் வச்ச லேண்டோ, அதில் வந்து நிறையா நாங்கள் சோறு பொங்கி அதெல்லாம் பண்ணோம். இதுதான் எங்களோட பிளேட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது வந்து அதுக்கப்புறம் நான் பண்ணது. சரி, எப்போ பார்த்தாலும் யூஸ்வலாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கார்ன், அப்புறம் ஃப்ரூட் சாலட், அப்புறம் இது வந்து வாழைக்காய் சிப்ஸு எல்லாமே பண்ணி வச்சுருந்தேன். நார்மல் லஞ்சோட இதையும் சேர்த்து எல்லோரும் எடுத்துக்கிட்டாங்க. கூட ஒரு நாள் லீவ் இருந்தது, நல்லதாக போச்சு. பிள்ளைகளோட பேக் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஒர்ஸ்ட் கண்டிஷன் ஆகிடுச்சு. அதனால் அவ்வளோத்தையும் துவைச்சி எடுத்து காய போட்டாச்சு. அடுத்து இது என்னதுன்னு பார்த்தா சிவானியோட ஃபஸ்ட்டு பல். சரி, நேற்றே நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு பாக்ஸ் வந்துருந்துச்சு மீஷோவில். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எபாக்சி ரெசின் கிட்டு, ஆர்ட் கிட்டு தான். ஸோ இந்த விழவும் அணு வந்து ஏதாவது நீங்கள் செஞ்சு தான் இன்றைக்கி அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட் இந்த கிட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹரிஷ் வீடியோ வந்து நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோமா, நான் தான் ஓப்பன் பண்ண வேண்டும், ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான். இது ஒரு பிக்மெண்ட் கிடச்சிச்சு ப்ரௌன் கலரில். இந்த ஆர்ட் கிட்டோட வந்தது. இது ஹார்ட்னர் ஒன்று, ரெசின் ஒன்று. இந்த மோல்டு வந்து அது கூட சேர்ந்தது. இந்த கிட்டோட மொத்த ப்ரைஸ் வந்து 670. ஆக்சுவலாக மோல்டு தனியாக ரெசின் தனியாக வாங்கிக்கலாம். நம்ம என்றைக்காவது தானே பண்ணுறோம், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது பண்ணுறோம். அதனால் நிறைய பெரிய பாட்டில் வாங்காமல் சின்ன பாட்டில் வித் அது அவனே கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்றாங்க, ஓகே தான். இப்போ நம்ம கிடச்சிருக்கிறத வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் பண்ணோம்னா 2 ஆர்ட் பண்ணலாம். இதே கீச்சைன் அதெல்லாம் பண்ணால் ஒரு 3. ஸோ என்கிட்ட வந்து இந்த மிக்சிங் பவுல்லாம் இல்லை. எப்போ பார்த்தாலும் நான் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் இதை வச்சு தான் பண்ணுவேன். ஸோ இந்த தடவை நம்மகிட்ட 2 மோல்டு இருக்குது ஹார்ட் ஷேப்லேயே. சரி, ஒரு மோல்டில் மிக்ஸ் பண்ணி இன்னொரு மோல்டில் வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஸோ இவங்க இன்றைக்கி நம்மளுக்கு கிட்டோட வந்தது ப்ரௌன் கலர் பிக்மெண்ட். ஸோ அதை ரெடி பண்ணுவோம், அதை பேஸ் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அது மேலே எழுதுறதுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணணும். என்ன ரேஷியோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிசன் வந்து 2 பார்ட்டு, ஹார்ட்னர் வந்து 1 பார்ட் இருக்கணும். அதாவது நான் ஒரு 2 டீஸ்பூனில் ரிசன் எடுத்தேன்னா 1 ஸ்பூன் வந்து ஹார்ட்னர். எந்த இதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதுக்கு டபுளாக இருக்கணும். ஸோ ப்ரௌன் கலர் ஓகே, லைட்டாக தான் நான் ஆட் பண்ணேன். ரொம்ப ப்ரௌன்னா கூட நல்லா இருக்காது அப்படின்ட்டு, ஏன்னா கொஞ்சம் கிளிட்டர்ஸ் போடலான்ட்டு இருக்கேன். அப்போது லைட்டாக பிக்மெண்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ரிசன் ஆர்ட் இதை பற்றிலாம் இந்த ஆர்ட் எப்படி பண்ணேங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். அண்ட் நாளைக்கு இதோட அவுட்புட் பார்க்கலாம். இன்றைக்கி டே சூப்பராக போச்சு. டாட்டா, பை பை, தேங்க்யூ.